ஆஸ்திரேலியாங்கிற ஒரு மிகப்பெரிய கண்டம். அங்கே ஒரு 200 கோடிக்கு மேலே மக்கள் வசிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த நாடு பெரும்பாலும் பாலைவனமாக இருக்குது. அதை வந்து நம்மளால் ஒரு சோலைவனமாக மாற்ற முடியும். எப்படி அப்படின்னா, அதற்கான திட்டம் தான் நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னா, அங்கே வந்து மழை மேகங்களை தடுக்கிற ஒரு 3500 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டு கொண்டே செல்கிற ஒரு மலைத்தொடர் இருக்குது. கிரேவிட் அப்படிங்கிற ஒரு மலைத்தொடர் வந்து 3500 கிலோமீட்டர் அது போகும். மலைத்தொடர் அப்படி இருக்கும்போது அதன் ஒரு பகுதியில் மழை பெய்யுது, இன்னொரு பகுதி வறண்ட மலைத்தொடராக இருக்கிறது. ஒரு பகுதி பயங்கரமாக மழை பெய்யுது. அந்த அதே மலை தான் அந்த மழை இன்னொரு பக்கம் வராமல் தடுக்குது. தனது ஒரு பக்கத்தில் மட்டும் மழை பெய்யுது, இன்னொரு பக்கத்தில் அது மழை பெய்யாமல் அந்த மலையிலே பார்த்திங்கன்னா ஒரு பகுதி வறண்டு போயிருக்குது. அப்புறம் அதனை தொடர்ந்து வருகிற அந்த ஆஸ்திரேலியா கண்டம் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே உட்புறம் எல்லாம் பாலைவனமாக இருக்குது. இதை நம்ம எப்படி பசுமையாக மாற்ற முடியும் அப்படின்னா, இப்போ வந்து அந்த மலைத்தொடரில் மழை பெய்யுதில்ல, அந்த மலைத்தொடரில் மழை பெய்யுதில்ல, அந்த மழை தண்ணீர் வந்து ஏகப்பட்ட மழை பெய்யுது. அந்த மழை தண்ணி அப்படியே இறங்கி கடலில் கலந்துருது. அப்போ நம்ம மலை தொடர்னாலே என்ன ஆகுன்னா, அப்படியே ஏற்ற இறக்கமாக அப்படியே மேடு பள்ளம் இயற்கையான பள்ளங்கள் இருக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா 4 பக்கம் மலை இருக்கும், நடுவில் பள்ளம் இருக்கும். இப்படி மலைகள்னாலே அங்கே வந்து பள்ளங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த பள்ளங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து ஏரிகளாக மாற்றணும்னு வச்சுக்கோங்க. அணைகளாக மாற்ற வேண்டும். சிறு சிறு குளங்களாக. எங்கே மிகப்பெரிய பள்ளம் இருக்குன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஏரியை உருவாக்கணும், மிகப்பெரிய அணைகளை உருவாக்கணும். இயற்கையான அணைகள் அது எல்லாமே. நாம் வந்து கரைகளை கட்ட தேவையில்லை. இயற்கையாகவே மலைகளுக்கு நடுவில் பள்ளங்கள் இருக்கும். அந்த பள்ளத்தில் அதாவது மழை பெய்யுதில்ல, அந்த மலையின் ஒரு பகுதியில் மழை பெய்யுதில்ல, அந்த பகுதியில் தான் நம்ம இந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யணும். அப்போ அந்த மழை தண்ணீர் வந்து கடலுக்கு போகாமல் அந்த மலைகளிலேயே சேமிக்கப்படுகிறது. அந்த மழை தண்ணீர் சேமிக்கப்படுகிறது அணைகள் மூலமாக. அங்கு வந்து இயற்கையான குளங்கள் மூலமாக, ஏரிகள் மூலமாக அந்த தண்ணீர் வந்து அந்த தண்ணீரை வந்து நம்ம என்ன பண்ணோம், கால்வாய் மூலமாக, ஆறுகள் மூலமாக, குழாய்கள் மூலமாக, சுரங்க கால்வாய்கள் மூலமாக ஆஸ்திரேலியாவின் அந்த பாலைவன பகுதிக்கு அதை கொண்டு வரணும். இந்த திட்டத்தின் மூலமாக மட்டும்தான் ஆஸ்திரேலியாவை நம்ம வந்து பசுமையாக ஆக்க முடியும். வேறு எந்த திட்டமும் வந்து செயல்படாது. அதுபோல வந்து பாலைவனத்தின் உட்பகுதி பயங்கர வெப்பமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி தண்ணி கொண்டு வரோம் அப்படின்னா அந்த தண்ணீர் வந்து ஆவியாயிடும். ரொம்ப வெப்பமான பகுதி. நம்ம மலைகளில் அந்த மலைப்பகுதிகளில் பெய்கிற மழையை அந்த மலைப்பகுதிகளிலே இருக்கிற இயற்கையான பள்ளங்கள் அதிலே சேமித்து, சின்னதும் பெருசுமாக பள்ளங்கள் இருக்கும் இயற்கையாகவே. அதை நம்ம வந்து ஒரு அணையாக உருவாக்கி, ஏரியாக உருவாக்கி, குளமாக உருவாக்கி, அதிலிருந்தெல்லாம் இணைப்புகளை ஏற்படுத்தி, கால்வாய் மூலமாக, ஆறுகள் மூலமாக அந்த மலைத்தொடரின் இன்னொரு பக்கம் வறண்ட மலைப்பகுதி, இன்னொரு பக்கம் அதை தொடர்ந்து பாலைவனம், ஆஸ்திரேலியாவின் உட்பகுதி அங்கே கொண்டு வரும்போது அந்த பாலைவன வெப்பத்தில் இப்படி நம்ம கொண்டு வருகிற தண்ணீர் வந்து கால்வாய்கள் அந்த தண்ணீர் வந்து ஆவியாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பாலைவனத்தில் வெப்பமண்டல தாவரங்களை வளர்க்கணும். இது வந்து ஆவியாதலை தடுக்கும். வெப்பமண்டல தாவரங்களை வளர்க்கணும். அதுபோல் நாம் வந்து கால்வாய் மூலமாக கொண்டு வருகிற அந்த மலைத்தொடர்லேருந்து சேமிக்கப்பட்ட அந்த தண்ணீரை கால்வாய் மூலமாக நம்ம கொண்டு வரலாம். அதை வந்து பாலைவனத்தில் மிகப்பெரிய ஏரிகளை உருவாக்க வேண்டும். நல்ல ஆழமான ஏரிகளில் சேமிக்க வேண்டும். இப்படி சேமித்து அதே நேரத்தில் அது ஆவியாகாமல் இருக்கிறதுக்கு வெப்பமண்டல தாவரங்களை வளர்க்க வேண்டும். வெப்பத்தை தாங்கி வளர்கிற தாவரங்களை வளர்ப்பதன் மூலம் அந்த சூரிய ஒளி நேரடியாக அந்த நீர்நிலைகளில் படாது. பாலைவனத்தில் நாம் உருவாக்குகிற ஏரி, குளம், அணை அதில் தேக்கி வைக்கிற அந்த தண்ணீர் மீது அல்லது கால்வாய்களில் ஓடுகிற அந்த தண்ணீர் மீது நேரடியாக அந்த சூரிய ஒளி படாது. அதனால் ஆவியாதலை நாம் தடுக்க முடியும். இப்படி அதுவே வந்து சோலைவனமாக மாறும்போது அதுவும் உங்களுக்கு மழையை தரும். இப்படி நாம் உருவாக்குற அந்த சோலைவனம் உங்களுக்கு அந்த பாலைவனத்தில் அந்த ஆஸ்திரேலியாவில் மழையை தரும். இப்படியே வந்து இதன் மூலம் மட்டும்தான் நம்ம ஆஸ்திரேலியாவை பசுமையாக மாற்ற முடியும். ஏன் பசுமையாக மாற்றணும் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு சதுர கிலோமீட்டரில் அதிகப்படியான மக்கள் வசிக்கிறார்கள். இவர்களுக்கு நிலம் போதவில்லை. மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கிறது.
இன்னும் இப்போ 120 கோடி அப்படின்னா போக போக 10 கோடி 20 கோடின்னு அதிகரிச்சுக்கிட்டே போகும். 200 கோடி வந்துடும். அப்போ நிலத்துக்கு பற்றாக்குறை வரும். அப்போ ஒரு பகுதியை வந்து நம்ம வந்து வளமாக மாற்றணும்னா மனித வளமும் தேவை. எதுக்காக இப்போ ஆஸ்திரேலியாவை நாம ஏன் பசுமையாக மாற்றணும் அப்படின்னா, அதற்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, அது நமக்கு பயன்படவா போகுது. அங்கே வந்து 2 கோடி பேர் தான் இருக்காங்க, 2.5 கோடி பேர் தான் இருக்காங்க. அது வந்து நமக்கு என்ன பயன்படவா போகுது, அதை எதுக்கு நம்ம பசுமையாக மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அங்கே வந்து நம்ம மனிதர்களை குடியமர்த்தணும். மனிதர்கள் குடியமர்த்தினா தான் அதை பசுமையாக பராமரிக்கிறது, அதுக்கெல்லாம் மனித வளம் தேவை. அந்த மனித வளம் இந்தியாவில் நிறைய இருக்குது. அவங்கள வந்து நம்ம அங்கே குடியமர்த்தணும். அப்போ ஆஸ்திரேலியா பசுமையாக மாறுவது தேவையாக மாறிவிடுகிறது. கட்டாயமாக ஒரு நிர்பந்தமாக நெருக்கடி வந்து விடுகிறது. அப்போ தான் அங்கே நம்ம படிப்படியாக குடியமர்த்தணும் மக்களை. அப்போ ஆஸ்திரேலியா கண்டமே பசுமையாக மாறும். அவர்களெல்லாம் ஆஸ்திரேலியர்களாக அடையாளம் காணப்படுவார்கள். இதனால் ஆஸ்திரேலியாவுக்கு தான் நல்ல நன்மை. நிறைய பொருளாதாரம் அவங்களுக்கு வளரும். அந்த நாடு இன்னும் வல்லரசாக மாறும். மனித வளம் தான் உண்மையிலே வந்து ஒரு 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 பலம், உண்மையான பலம் என்பது மனித வளம் தான். அந்த மனித வளம் இந்தியாவில் இருக்குது. ஆனால் நிலவளம் இந்தியாவில் போதுமான அளவு இல்லை. இங்கே மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியா கண்டம் காலியாக கிடக்குது. ஆஸ்திரேலியா கண்டம் பாலைவனமாக இருக்கிறதுனால தான் அது காலியாக இருக்குது. அங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மழையை வந்து அந்த மலை தொடர்களிலேயே மழை பெய்கிற அந்த மலை பகுதி இருக்குல்ல, அங்கேயே நாம் சேமிக்கிறோம். சின்னதும் பெருசுமாக பல ஆயிரக்கணக்கான ஏரிகளை, அணைகளை, குளங்களை சேமிக்கிறோம். அந்த சேமிக்கப்பட்ட தண்ணீர், அந்த ஒரு வருடத்தில் சேமிக்கப்படுகிற தண்ணீர் வருடம் முழுவதும் அங்கு நாம் உருவாக்குகிற செயற்கை சுரங்க கால்வாய் ஆறுகள் மூலமாக ஆஸ்திரேலியாவின் உட்பகுதிக்கு வருடம் முழுவதும் கொண்டு வர முடியும். அதே மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆஸ்திரேலியாவில் மழை பெய்யுது. பயங்கர மழை பெய்யும். அழிக்கிற அளவுக்கு மழை வெள்ளம் புரண்டுக்கிட்டு போகும். 10 வருஷம் வெப்பமாக வறண்டு போய் கிடக்கும். இதுவும் அப்போ இந்த 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெய்கிற இந்த மழை தண்ணீரை நீங்கள் சேமித்து வச்சாலே அது 10 வருஷம் மழை பெய்யாத இடைக்காலங்களில் அது பயன்படும். அப்போது ஆஸ்திரேலியாவில் நாம் நிறைய ஏரிகளை, குளங்களை, அணைகளை உருவாக்கணும். ஆழமான அணைகளை, குளங்களை அந்த பாலைவனத்தில் உருவாக்கணும். 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மழை பெய்யுதில்ல, அந்த மழை நீரை 10 வருடத்திற்கு ஒரு முறை நாம் அங்கு உருவாக்குகிற ஏரிகள், குளங்கள், அணைகளில் சேமிக்கிறோம். இது உட்புற ஒரு நீர் ஆதாரம். அந்த ஆஸ்திரேலியாவின் உட்புற அந்த பாலைவனத்தில் கிடைக்கிற ஒரு நீர் ஆதாரம். ஆனால் வருடந்தோறும் நமக்கு மழை என்பது வருடந்தோறும் அந்த ஆஸ்திரேலியாவின் கிரேவிட் என்கிற மலைத்தொடர் 3500 கிலோமீட்டர் உலகத்தின் நீண்ட மலைத்தொடர் அது அப்படி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த மலைத்தொடரின் ஒரு பகுதியில் பயங்கர மழை. அப்படி பெய்கிற மழை சர்ன்னு இறங்கி பக்கத்தில் இருக்கிற கடலில் கலந்துருது, பசிபிக் கடலில் கலந்துருது. அப்படி கலக்க விடாமல் நிறைய தண்ணி வீணாக போகுது. அந்த தண்ணீரை அந்த மலைத்தொடர்களிலேயே நாம் சேமிக்கிறோம். மலைத்தொடர்களில் இயற்கையான பள்ளங்கள் இருக்கும். 4 புறமும் மலைகள் இருக்கும், நடுவில் பள்ளம் இருக்கும். சின்ன பள்ளம், அது மாதிரி சின்ன பள்ளம், பெரிய பள்ளம், அதிலெல்லாம் அப்போ வந்து சின்ன சின்ன குளங்களை, ஏரிகளை, அணைகளை பல ஆயிரக்கணக்கில் நம்மளால் உருவாக்க முடியும். உருவாக்குனா ஒரு ஆஸ்திரேலியா கண்டத்தையே நம்ம பசுமையாக மாற்ற முடியும். இது எல்லாமே ஒரு முதலீடு மாதிரி நினச்சிக்கணும். மனிதர்கள் செய்கிற ஒரு முதலீடு. அந்த மாதிரி உருவாக்குறதுக்கு நிறைய பணம் தேவைப்படலாம், அல்லது ஈஸியாகவே இதை செய்யலாம். இது பணம் கூட அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா இயற்கையாகவே இருக்கிற ஒரு பள்ளத்தில் நீ ஒரு அணையை உருவாக்குற. இன்னும் ஆழமாக பள்ளங்களை தோண்டி கரைகளை உருவாக்கி ஒரு அணையை உருவாக்கி வச்சுட்டு அதில் சேமிக்கப்படுகிற தண்ணீர் கால்வாய் மூலமாக ஆஸ்திரேலியாவின் வறண்ட உட்பகுதிக்கு கொண்டு வர்றீங்க. பாலைவனத்தில் வெப்பத்தை தாங்கி வளர்கிற அந்த வெப்பமண்டல தாவரங்களால் சூரிய ஒளி நிலத்தில் படாதவாறு நாம் கொண்டு சேர்க்கிற அந்த கால்வாய்களில் உள்ள தண்ணியில் சூரிய ஒளி படாதவாறு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெப்பமண்டல தாவரங்களை வளர்க்குறோம். அதுபோல் நீரிலேயே மிதக்கின்ற தாவரங்கள்லாம் இருக்குது. அந்த தாவரங்களை வந்து நீரில் வளர்க்கணும். அப்போ சூரிய ஒளியை வந்து தண்ணியில் படாத அளவுக்கு அந்த தண்ணீர் ஆவியாதலை அது தடுக்கும். இப்படி பல்வேறு கட்ட முயற்சியின் மூலமாக ஆஸ்திரேலியாவை பசுமையாக மாற்றுவதால் மனிதர்களுக்கு என்ன லாபம் என்றால், இந்தியர்களை அங்கு குடியமர்த்தலாம். ஏனென்றால் இந்தியர்களுக்கு நிலப்பிரச்சனை. அப்போ அது ஒரு இன்னொரு நாடு இல்லை. ஆஸ்திரேலியாங்கிறது இன்னொரு நாடு கிடையாது, ஒரு கண்டம். அது 2 கோடி பேர் மக்கள் தான் வசிக்கிறாங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பிறருக்கு கொடுங்க. ஒரு மனித வளம் தான் இது. உன்னுடைய நாடு என்னுடைய நாடுன்னு இல்லை, பூமி நம்முடையது. இதில் நான் இப்போ வந்து இன்றைக்கி அந்நியர்களை வந்து ஒரு எதிரிகளாக பார்க்குறாங்க. அந்நியர்களால் தான் வந்து எந்த ஒரு நாடுமே முன்னேறுது. அமெரிக்கா முன்னேறுதுன்னா அங்கே குடியேறிய அந்நியர்களால் தான் அது முன்னேறு. அது இன்றைக்கி வல்லரசாக இருக்குதுன்னா
அங்கே வந்து இந்தியர்கள் போகலன்னா அது வல்லரசாயிடுமா? இன்றைக்கி சொகுசாக ஒரு பெருமை, ஒரு அமெரிக்காவின் பெருமை என்பது அந்நியர்களால் தான், இந்தியர்கள் மட்டும் கிடையாது. மெக்சிகோ அப்படி பல நாட்டவர்கள் அங்கே குவிந்து தான் அது வந்து அதுபோல் இப்போ வெளிநாட்டினரே நீங்கள் என்ன வந்து வெளிநாட்டினர் வந்து உங்கள் நாட்டை வந்து அபகரித்து நாங்கள் தான் ஆட்சி அப்படின்னா சொல்ல போகிறாங்க? அவங்க பிழைக்கிறதுக்காக வர்றாங்க, வாழ்கிறதுக்காக வர்றாங்க. உங்கள் நாட்டை அதை வளமாக மாற்றுறாங்க. உங்கள் நாடு முன்னேறதுக்காக அவங்க உழைப்பை கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வரவிடாமல் தடுக்கிறது உங்கள் நாட்டோட முயற்சியை, முன்னேற்றத்தை தடுக்கிற ஒரு முயற்சியாக தான் அது இருக்குதே தவிர, அதனால் அந்நிய நாட்டினரை தாராளமாக இப்போ அமெரிக்காவெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அதை அந்த ஆப்பிரிக்க மக்களை தான் வந்து வச்சு தண்டவாளம்லாம் போட்டாங்க. அடிமையாக கொத்தடிமைகளாக இழுத்துட்டு வந்து தண்டவாளம் போட்டது. அப்போது அந்நியர்களோடைய உழைப்பதனால தான் எந்த ஒரு நாடுமே முன்னேறுது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஆஸ்திரேலியா வந்து ஒரு நாடு அங்கே இருக்குது அப்படின்னா 2 கோடி மக்கள் வசிக்கிறாங்கன்னா அவங்க வெளியிலேருந்து போய் தானே அந்த அந்த ஆஸ்திரேலியா கண்டத்தை பசுமையாக இன்றைக்கி மாற்றிருக்காங்க. ஒரு பகுதியை, ஒரு சிறு பகுதியை பசுமையாக மாற்றிருக்காங்கன்னா அது மனிதர்களால் தானே இருந்தது. மனிதர்கள் மட்டும் அங்கே போகலன்னா என்ன ஆகாது? மனிதர்களுக்கு பயன்படாதில்ல. மனிதர்களின் உழைப்பு மனிதர்களுக்கு பயன்பட வேண்டும். அப்போ அது மாதிரி இப்போ அரேபிய பாலைவனத்துலலாம் மனிதர்கள் வசிக்கிறார்கள், மக்கள் வசிக்கிறார்கள். அங்கே வசிக்கிறதுனால அங்கே அவங்களால ஒரு பராமரிக்க முடியுது. அதை வளமாக மாற்றுறதுக்கான சிந்தனைகளில் ஈடுபடுகிறார்கள். அது மாற்றத்தை சந்திக்கிறது. அதுபோல் ஆஸ்திரேலியாவும் பசுமையாக மாற்றணுன்னா அது மனித வளம் தேவை. வெறுமனே இயந்திரங்களை வச்சு மட்டுமே அதை நீங்கள் பசுமையாக மாற்ற முடியாது. மனித வளம் தேவை. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற 2.5 கோடி மக்களுக்கு அங்கே வேலை இருக்குது. அப்போ இப்போ பசுமையாக மாற்றுற வேலையை யார் செய்கிறது? அந்த ஆஸ்திரேலியாவின் பெரும்பகுதியை பசுமையாக மாற்றுகிற வேலையை யார் செய்வது? அப்படின்னா அங்கே நீங்கள் எதற்காக செய்ய வேண்டும்? யார் செய்வது? எதற்காக செய்வது? அப்போ யார் செய்வது என்கிற கேள்விக்கு தான் நம்ம இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுறோம்? மக்களை அங்கே குடியமர்த்துறோம். அல்லது இந்தியா அல்லது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற விருப்பப்படுகிற எந்த ஒரு நாட்டினரையும் அந்த ஆஸ்திரேலியாவில் குடியமர்த்தணும். அவங்க வந்து அந்த நாட்டை வந்து சோலைவனமாக மாற்றுவாங்க. அதற்கான உதவிகளை அந்த ஆஸ்திரேலியா கண்டம் செய்யணும். அப்புறம் எதற்காக செய்யணும்? அது மனிதர்களுக்கு பயன்படும். ஆஸ்திரேலியாவுக்கு தான் அது நன்மை. ஒரு ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு 50 கோடி பேர் இருக்காங்க, 100 கோடி பேர் இருக்காங்கன்னா அப்போ இந்த 100 கோடி பேரும் அவர்கள் மனிதர்கள் 100 கோடி பேரும் தாங்கள் வாழ்கிற பகுதியை பசுமையாக மாற்றுவதற்காக சிந்திப்பார்கள். அப்போ அந்த ஆஸ்திரேலியா இன்றைக்கி வறண்ட பாலைவனமாக இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது அது சோலைவனமாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறா? அது மனித வளத்தால் மட்டும்தான் சாத்தியம். அது ஏன் மாறணும் அப்படின்னா அங்கே நிறைய மக்கள் இருக்கணும். இன்றைக்கி வந்து 2.5 கோடி பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பசுமை அங்கே இருக்குது. அப்போ ஆஸ்திரேலியாவையே நீங்கள் பசுமையாக மாற்றணுன்னா அங்கே நிறைய மக்களை குடியமர்த்தும் போது தான் அது அவர்களுக்கு அவர்களின் தேவையாக அது மாறுகிறது. பசுமையாக மாற்றுவது அங்கு வாழ்கிற மக்களின் தேவையாக மாறுகிறது. இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் நான் சொல்லலை, உலகத்தில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி அங்கே மனிதர்களை குடியமர்த்துங்க. காலியாக இருக்கிற நாடு இப்போ அமெரிக்காவிலலாம் நிறைய இடம் காலியாக கிடக்குது. அங்கேயே மனிதர்களை குடியமர்த்துங்க. ஆஸ்திரேலியா இன்னும் பெரிய வல்லரசு, அமெரிக்கா வந்து இன்னும் பெரிய வல்லரசாக மாறும். இப்போ 30 கோடி பேர் இருக்காங்கன்னா அங்கே ஒரு 50 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 60 கோடி பேர் இருக்காங்க அமெரிக்காவில். உலகத்தில் எந்த நாட்டினரும், அமெரிக்காவுக்கு செல்ல விரும்புகிற எந்த நாட்டினரும் அமெரிக்காவில் குடியேறி நீங்கள் விவசாயம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போவாங்க. அங்கே இருக்கிற நில வளத்தையும் நீர் வளத்தையும் பயன்படுத்தி அமெரிக்காவை டெவலப் பண்ணுவாங்க. அது அமெரிக்காவுக்கு தான் நல்லது. அப்போது இனிமே ஏன் வந்து அந்நியர்களுக்கு நிறைய கட்டுப்பாடு வச்சாங்கன்னா, கடந்த காலங்களில் அந்நியர்கள் வந்து சந்தேகத்திற்குரியவர்களாக இருந்தார்கள். சண்டை போடுவதில், ஒரு நாட்டிற்கு தீங்கு விளைவிப்பவர்களாக. அதனால தான் அந்நியர்களுக்கு எங்கள் நாட்டு நீங்கள் வராத. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்நியர்களை விருந்தினர்களாக பார்க்கிறோம். அந்நியர்களை நேசிக்க பழகி கொண்டோம். எந்த நாட்டிலையும் போய் குடியேறலாம். அப்படி இருக்கும்போது மனித வளம் தான் உண்மையான ஒரு நாட்டின் வளம் என்பதை உணரும்போது அப்போது ஒவ்வொரு நாடுமே இனிமேல் என்ன பண்ணும்? இனி வர காலங்களில் எங்கள் நாட்டில் வந்து குடியேறுங்க, எங்கள் நாட்டில் வந்து குடியேறுங்க, இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தகர்த்துரும். ஒரு குடியேற்றத்திற்கான தடைகளை ஒரு சிரமம் இருக்குல்ல. ஒரு நாட்டில் போய் குடியேறணுன்னா நிறைய வழிமுறைகள் இருக்கும். அந்த வழிமுறையெல்லாம் இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தகர்த்துருவாங்க. ஈஸியாக எங்கள் நாட்டுக்கு வரலாம், நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த விசா நடைமுறைகள் அதெல்லாம் ரொம்ப தளர்த்தி இந்த குடியேற்றத்திற்கு இனிமேல் போட்டி போடுவாங்க. இன்னும் வர காலங்களில் வந்து மக்கள் தங்கள் நாடுகளில் குடியேற வேண்டும் என்பதற்கு அதற்கான ஆர்வத்தை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும், வரவேற்கணும். ஒரு சுற்றுலா பயணம் இருக்குல்ல, ஒரு சுற்றுலா மூலமாக அந்நிய செலாவணி ஈட்டுக்கிற நாடுகள் என்ன பண்ணுது? எங்கள் நாட்டுக்கு வாங்க, எங்கள் நாட்டுக்கு. சமீபத்தில் சீனாவில் வந்து ஒரு திருவிழா நடந்தது. அப்போ நிறைய சுற்றுலா பயணிகளை வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விசாவே இல்லாமல் நீங்கள் தங்கலாம், வரலாம், 28 நாளைக்கு தங்கலாம் அப்படின்னு அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துறாங்க. அவங்க நாட்டு பெருமை வெளியே போகுது. அந்நிய செலாவணி அதன் மூலமாக அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்போது ஒரு மனித வளம் தான் ஒரு நாட்டுடைய வளம். அப்படிங்கும்போது இனிவரும் காலங்களில் அதை உணர்ந்து உலக நாடுகள் எங்கள் நாடுகளில் வந்து குடியேறுங்கள் என்று
உலக நாடுகளுக்கு, உலக நாட்டில் வசிக்கிற அனைத்து மக்களுக்குமே வந்து வரவேற்பு அளிப்பார்கள். எங்கள் நாட்டிற்கு வராதே என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். இது என்னுடைய நாடு அப்படின்லாம் யாருமே சொல்ல போகிறதில்ல. உன்னுடையதே யாரும் பறிக்க போகிறதில்ல. உனக்கு தேவையானது யாரும் பறிக்க போகிறதில்ல. உனக்கு தேவையில்லாமல் இங்கே நிறைய கிடக்குதில்ல, அது எல்லாத்துக்குமே அதை மனிதர்களை குடியமர்த்தி அதை பயன்படுத்தினால்தான் அது பராமரிக்கப்படும். அது வளமாக 1 10ஆக மாறும், 10 100ஆக மாறும். அப்படி தான் வந்து ஆஸ்திரேலியாவை பசுமையாக மாற்றுவது ரொம்ப ரொம்ப எளிது. அதற்கான உலகளாவிய ஒரு திட்டத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை முறைப்படி எங்கே கொண்டு போகணும், இதை வந்து ஒரு ஆஸ்திரேலிய பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு போகணும். இந்தியாவில் இருக்கிற ஆஸ்திரேலியா தூதரகத்திற்கு இந்த செய்தியை நான் சொல்ல வேண்டும்.